தூத்துக்குடியில இஷ்யூ +2 மாணவியை ரேப் பண்ணி வெட்டி மர்டர் பண்ணியிருக்காங்க ப்ரூட்டலா. ஸோ வந்துட்டு பெரிய பிரச்சனையாகி மக்கள் எல்லாமே வந்து தெருவுக்கு வந்து எல்லாம் கண்டுபிடிச்சாதான் வந்து நாங்கள் வந்து அடைவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, எல்லா ஊர்லேயும் நிறையா விஷயம் நடக்குது. பட் தூத்துக்குடி மக்கள் வந்து இதுக்காக வந்து இறங்கி போராடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எந்த ஒரு இஷ்யூனாலுமே வந்து அவங்க ஃபுல்லாகவே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. இந்த கேஸ்ட் இது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இங்கே தேவை நீதி. இந்த கேஸ்ட் பார்க்குறவன் இதை பண்ணுறவன் அவெல்லாம் தேவையே கிடையாது இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சு அப்படி பேசுறாங்க. அந்த ஒற்றுமை இருந்தாலே போதும், 1000 பிரச்சனை வெளியே இருக்கட்டும். பட் நமக்குள்ள நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே வந்து நிற்கணும் மொத்தமா. அதுவும் வந்து அந்த சொந்த ஊர்லயே அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னா அப்போ வந்துட்டு என்ன, உங்க வீட்டுல வெளியே போனாலே பிரச்சனைனா எப்படி வந்து வாழ்வாங்க மக்கள் தைரியமா? ஸோ அது எங்கேயாவது வெளியூர்ல நடக்குது எதுன்னே தெரியாம அப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. சொந்த ஊர்ல அதுவும் வந்துட்டு +2 தேர்வு எழுதிட்டு வந்து வீட்டுல வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை, ரெஸ்ட் ரூமுக்காக ஒரு காட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா இதெல்லாம் என்ன சொல்றது? இதுலயே அந்த மாணவி வந்து 10th வந்து செகண்டு, அந்த ஊருக்கே வந்து பெருமை சேர்த்து கொடுத்தவங்க. இந்த 12th வந்து பெரிய அளவுக்கு வந்து வருவாங்க. இதுக்கு மேல லைஃபே வந்து பெரிய அளவுக்கு போக வேண்டிய ஒரு பொண்ணை வந்து வாழ்க்கையே முடிச்சுட்டாங்க.